வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Tamilvratech மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வீரா சேனல். நான் உங்கள் வீரா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான கான்செப்டோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ரெஷர், எனக்கு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணது கிடையாது. அதில் வந்து என்ன யூஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் Tamilvratech சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அது எந்த வேலேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அதாவது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணணும், அதுவும் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணணும். பட் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான். யூடியூப்பில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அதுலேருந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து லிங்க் ஆகி அவங்க சொன்ன ஐடியாஸை வச்சு நான் கிரியேட் பண்ண வெப்சைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அதெல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் என்னென்ன வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், அது டேக் எப்படி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வியூஸ் வந்து கொண்டு வர வைக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, இது எதுவுமே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதே ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நானும் இருந்தப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாலையும் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ண முடியுது, அதுலேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுது. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் கேட்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போவே சொல்லிட்டோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் எல்லாமே போயிடும். நான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துட்டு அதுக்காக மேக் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த 2-3 வருஷத்தில் நான் எவ்வளோ வந்துட்டு அதுலேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யூடியூப் சேனல்லேருந்தும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், ஒரு யூடியூப் சேனல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த சேனலில் பர்டிகுலராக நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நீங்கள் Tamilvratech சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃபாலோவர் அப்படின்னும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ஹெல்ப்பை நான் வந்துட்டு உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன், அதே மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலாம் தான் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். நான் எப்படி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் தான் சொல்ல போகிறேன். எனக்கு இதுக்கு மேலே அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றது தெரியல. இந்த வெப்சைட் சீரிஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன் நான் இதை வந்து கேட்குறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதெல்லாம் என்னப்பா போய் சொல்கிறாங்க, இதில் இருந்தெல்லாம் அமௌண்ட் வரப்போகுதா, அதுவும் என்ன எவ்வளோ வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் போயிட்டு செலக்டாக இன்டர்வியூ போயிட்டு ஃபஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு என்ன மந்த்து சேலரி தருவாங்களோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மாதம் இல்லைனா 2வது மாதம் 3வது மாதம் அதிலே வந்து எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஏர்னிங்ஸ் இதில் வருது. ஓகேவா, நான் வந்துட்டு இதை போய் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது, ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்தளவுக்கு நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வருது. அதை தான் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு 100 பேருக்கு மேலே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அதை சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுவும் மெயினாக நீங்கள் Tamilvratech சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்.